ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி. ஏன்னா ஆணி பௌர்ணமி அப்படின்னு சொல்லும் போது அனைத்து விதமான கடவுளுக்கும் உகந்த நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. இந்த ஆணி பௌர்ணமியுடைய தாக்கத்தால் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் கிடைத்துள்ள பலனை நாம விரிவாக பார்க்கலாங்க. அந்த வகையில கன்னி ராசினியர்களுக்கு இந்த காலகட்டமாவது ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி பௌர்ணமி என்று எப்படி விரதம் இருந்தால், எப்படி வழிபாடு செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கலாம். ஆணி மாத பௌர்ணமி தினத்துல விரதம் இருந்து இறைவனை வழிபட்டாலும் சரி, இறைவன் சந்தன தரிசனம் செய்தாலும் சரி, இதனால மிக அற்புதமான மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த விஷயத்தை இதுவரை செய்து வரக்கூடிய நபர்களுக்கு நிச்சயமா பல்வேறு விதமான நல்லது அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இந்த விஷயம் அவ்வளவு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த பௌர்ணமி நாளில் இறைவனுக்கு முக்கணிகள் படைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆணி பௌர்ணமியில் விரதம் இருந்து கண்ணபிரானை வழிபட்டீங்கன்னா நினைத்தது நிறைவேறும். காதல் செய்யக்கூடிய நேயர்களுக்கு காதல் கைகூடி நடக்கும் அப்படிங்கிறத முக்கியமா சொல்லி இருக்காங்க. பௌர்ணமி வழிபாடு பார்த்தீங்கன்னா பல காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான தினமாக பார்க்கப்படுகிறது. இந்த பௌர்ணமி தினத்துல சந்திரன் தனது பிரகாச ஒளியை பரிபூரணமாக வழங்குவதை போல பௌர்ணமி விரத வழிபாடு பரிபூரண பலனை நிச்சயமா பெற்றிருக்கும். இந்த பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்துல எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்க மனதார நினைத்து விரதமிருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா நினைத்தது நிச்சயமா நிறைவேறும். ஆனா இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது முழு நம்பிக்கையோடு முக்கியமா செய்யணும். இதன் காரணமாக தான் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பிடித்த தெய்வத்தை, அதாவது இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து விரதங்களை இதுவரை மேற்கொண்டு வராங்க. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பெஷலான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆணி பௌர்ணமி நாளில் எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்துல பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அன்று பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை அன்னதானம் செய்வாங்க. இந்த பௌர்ணமி தினத்துல முறைப்படி பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்வது, அதற்கு பின்னாடி உங்களுடைய விரதத்தை நீங்க நிச்சயமா நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த ஆணி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் வருவதால் ஆணி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணிகள் இதனால நீங்க படைத்தே ஆகணும். அன்றைய தினத்துல வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய தெய்வத்திற்குரிய மந்திரங்களை மனதார நினைத்து நீங்க வழிபாடு செய்யலாங்க. இந்த நாள் முக்கியமா பாத்தீங்கன்னா கண்ணபிரானை வழிபடுங்க அப்படிங்கிறத குறிப்பாகவே சொல்லி இருக்காங்க. இந்த நாள் நீங்க எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபட்டாலும் சரி, மனதார முழு நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்து வரும்போது நினைத்தது நிச்சயமா கூடிய சீக்கிரம் உங்க வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிறது ஐதீக ரீதியாக நம்பிக்கையாகவே சொல்லி இருக்காங்க. முடிந்த அளவுக்கு இந்த நாளில் இந்த மாதிரி முறையில வழிபாடு செய்து பாருங்க. இதனை தொடர்ந்து இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கன்னி ராசினியர்களுக்கு கிடைத்துள்ள பலனை இப்ப விரிவாக பார்க்கலாம். கன்னி ராசினியர்களுக்கு இந்த ஆணி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. அதுல கிரக நிலையும் சரி, கிரக மாற்றங்களும் சரி, இந்த இரண்டு விஷயத்திலுமே நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பொதுவாகவே கன்னி ராசினியர்கள் எதையுமே ஒரு முறை பார்த்தாலே அதை பற்றி கிரகித்து கொள்ளக்கூடிய திறமை உடைய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது கண்டிப்பா நீங்க உழைத்து உயர வேண்டும் என விரும்பக்கூடிய ஒரு அற்புதமான நபராக இருப்பீங்க. அதாவது சொந்த காலில் நிற்கணும், சொந்த உழைப்பில் உழைக்க வேண்டும் என்ற மன நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் நீங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் பார்க்கும்போது நெருக்கடியான பிரச்சனைகள் ஏதாவது உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா கண்டிப்பா நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணவரத்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. பண ரீதியாக கன்னி ராசினியர்கள் நிறைய கஷ்டத்தை அனுபவித்து வந்திருப்பீங்க. அதாவது பண பற்றாக்குறை இருக்கலாம், செலவுகள் அதிகமாகலாம். இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்தித்து வந்திருப்பீங்க. ஆனா நீங்க எதிர்பார்க்காத வகையில எதிர்பார்க்காத நேரத்துல பண வரத்து நிச்சயமா உங்களுக்கு அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக நீங்க செய்து முடிப்பீங்க. பயனாளிகளுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கலாம்.
அது மட்டுமல்ல பயணங்களும் அதனால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகணும். ஏதாவது தொலைதூர பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பா முயற்சிகளை நீங்க செய்யலாம். சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. மற்றவர்கள் மேல் இரக்கம் உங்களுக்கு ஏற்படலாம். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை இப்ப தீரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வழக்குகளில் பாத்தீங்கன்னா சாதகமான நிலை உங்களுக்கு தெரிய வரும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றமாக உங்களுக்கு நடக்குங்க. லாபம் அதிகரிக்கலாம். பல வழிகளிலும் பணவரத்து உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பளு குறைவால் மகிழ்ச்சியுடன் நீங்க செயல்படுவீங்க. எதையும் செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படும். அதாவது எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை நல்லபடியா சாமர்த்தியமா யோசித்து நீங்க செய்வீங்க. எதிர்பார்த்த பணி இடமாற்றம் இப்போ உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை ஏற்படும். இந்த காலகட்டம் குடும்ப ரீதியா ஏதாவது ஒரு வகையில மனக்கசப்பு மன கஷ்டம், அதாவது உறவுகளுக்குள் ஏதாவது ஒரு சிக்கல் இந்த மாதிரி ஏற்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா இதன் பிறகு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் எந்த விஷயம் கொஞ்சம் சரியாகி உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளை மூலம் பெருமை சிறலாம். உறவினர் மத்தியில மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னி ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத்தீங்கன்னா திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடித்து மன நிம்மதியை நீங்க அடைவீங்க. பணவரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றவர்கள் மேல் இரக்கம் உங்களுக்கு உண்டாகலாம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு பார்க்கும் பொழுது அனைவரையும் அரவணைத்து செல்வீங்க. கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கை அனைத்துமே இப்போ நிறைவேறும். அரசு அதிகாரிகளும் உங்களுடைய நேர்மறையான ஆலோசனைகளை மதித்து கண்டிப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்களால் உங்களுக்கு செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து நீங்க தெரிவிங்க. கடைதூரியில இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகலாம். பாராட்டும் பணமும் உங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில இருக்க போகிறது. சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவாங்க. அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும். ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து மகிழ்வீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண திட்டமிட்டு படித்து வெற்றியை பெறுவீங்க. மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சம்பவங்கள் உங்களுக்கு இந்த நேரத்துல நிச்சயமா இருக்கிறது. சோ கன்னிராசினியர்களுக்கு எதிர்பாராத நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்கு. சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜூன் 29 நடக்கக்கூடிய பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்திருப்பீங்க. அது மட்டும் இல்ல இந்த ஆணி பௌர்ணமிக்கு எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.